எந்த நின்மையே சில்வருக்கு தோன்றும் காலமெல்லவும் ஆய்த்தமா என் உள்ளமே. மனாட்டி சபையை கூட்டி செல்லும் நேரம் தோன்றுதல்லவும் ஆய்த்தமா என் மனமே. களம் தோணித்திட பொன்னின் வாசல் திறக்க மண்ணை சுத்த சேர்ந்திட அன்பர் இயேசுவோடு செல்வோமே. இராவில் திருடன் வரும் விதமாய் வருவேன் என்கிறார் ஆய்த்தமா என் உள்ளமே. விசுவாசம் அன்பு நம்பிக்கையும் மேல் நிலைத்துள்ளதா ஆய்த்தமா என் மனமே. களம் தோணித்திட பொன்னின் வாசல் திறக்க மண்ணை சுத்த சேர்ந்திட அன்பர் இயேசுவோடு செல்வோமே. பாவத்தின் அலைகள் உன்னை சூடும் இந்த காலமீதிலே ஆய்த்தமா என் உள்ளமே. விசுவாசம் அங்கே அந்த கேள்வி உழவு நேரமீதிலே ஆய்த்தமா என் உள்ளமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8. கடந்த நாட்களில் நாம் தியானித்த கிறிஸ்து பிறப்பின் நோக்கங்கள் யாவுக்கும் சிகரம் வைத்தாற் போல இன்றைய வாக்கியம் நம்மை மேலும் பலப்படுத்தட்டும். காலில் ஒரு முள்ளு குத்தினால் அதை பிடுங்கி எறிகிறோம் என்றாலும் அந்த இடம் சீல் பிடித்து விடுகிறது. அதை வெளியேற்றி மருந்து போட்டாலும் திரும்பவும் சீல் பிடிக்கும். ஆக அந்த இடத்தை சற்று கீறினால் முள்ளின் ஒரு பகுதி முறிந்து உள்ளே குத்தி கொண்டிருப்பதை காணலாம். அது அகற்றப்படும் மட்டும் சீல் பிடிக்கத்தான் செய்யும். புண்ணும் ஆறாது இல்லையா? பாவத்துடனான நமது போராட்டமும் இப்படித்தான். நமக்கு தெரிகிற பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு என்னை மீட்கவே வந்தார் என்று விசுவாசித்தாலும் நமது கண்களுக்கு தெரியாமல் நமது உணர்வுகளையும் மீறி உறைந்திருக்கும் காரணத்தை அழிக்காவிட்டால் நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறவர்களாகவே இருப்போம். வெளியே சொல்ல முடியாமலும் சரி செய்ய முடியாமலும் பல வருடங்களாக தன்னுள்ளே ஒரு விஷயத்தை குறித்து போராடி கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, ஆண்டவரே, இதிலிருந்து விடுதலையாக விரும்பி நான் ஜெபித்தும் நான் திரும்ப திரும்ப விழுந்து விடுகிறேனே, உதவி செய்யும் என்று மனவேதனையுடன் ஜெபித்து வந்தார். ஒரு நாள் பாவியான என்னை மீட்ட இரட்சகர் பாவத்துக்கு காரணனான பிசாசையும் அழிக்கவே உலகுக்கு வந்தார் என்ற சத்தியம். இதை முதலில் அறிந்திருந்தாலும் அந்த நாளிலே அவர் உள்ளத்திலே பளிச்சிட்டது. அன்றைக்கே அவர் விடுதலையானார் என்று அவர் தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்ற வார்த்தை மெய்யானது. ஒரு விசுவாசி பாவம் செய்வதை தனது நடைமுறையாக கொண்டிரான். அத்துடன் அவன் தேவனுடைய ஒழுக்க நெறிகளை உதாசீனம் செய்யவும் மாட்டான். நாம் யாவரும் பாவம் செய்யலாம், ஆனால் அதை மேற்கொள்ள எழுந்திருப்போம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமொழிகள் 24:10. ஆம், தேவனால் பிறந்தவனுக்குள் தேவனுடைய வித்து, அவர் அருளிய புதிய வாழ்வு இருக்கிறது. பிசாசுக்கு இனி எதிலும் பங்கு இல்லை. ஏனெனில் இயேசு பிசாசின் கிரியைகளை சிலுவையில் நிர்மூலமாக்கிவிட்டார். இதற்காகத்தானே அவர் உலகில் வந்து பிறந்தார். ஆக இனி நாம் பாவத்தின் பயமுறுத்தலுக்கு இடம் கொடுக்கவோ உடன்படவோ தேவையில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். தைரியமாக இன்னும் ஒரு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க நம்மை தயார்படுத்துவோமாக. ஜெபம் செய்வோமா? எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுகிற கர்த்தாவே, பாவத்திற்கான எல்லா வேர்களும் களையப்பட்டு வெற்றியுள்ள வாழ்வு வாழ உமது கிருபையை தாரும். ஆமேன்.